ஏப்பா இதை பற்றி பேசினாலே கேட்காம, வாயை திறந்தாலே வளர்க்காம, கண்டென்ட் போட்டால் கண்மையாக வண்டிக்கிறாங்களாமே. அப்படியா? இப்போ பேசலாமா வேண்டாமா? பேசுவான். என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிடலாம் கூடாது. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, பேசுன இவங்களையே இப்படி விளாசி இருக்காங்களே. கேஸு போட்ட டிபார்ட்மெண்ட்டால் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறிய? தொங்க விட்டு துவச்சிட மாட்டாங்க. இப்போ அமலாக்கத்துறையெல்லாம் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கா. தெரியாமல் தொட்டுட்டோம், சார்கிட்ட சொல்லி கொஞ்சம் சமாதானப்பட்டுக்க, வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி நிறையா ரெக்கமெண்டேஷன்ஸ். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் பயங்கரமாக பயந்துக்கிட்டு இருக்காங்களாம் ஒட்டு மொத்தமாக வச்சது. சார், இப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா சார் இருக்கார் நம்ம அமைச்சர், அவரை பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஆங்கிளில் இந்த சிங்கம் 2 இருக்குல்ல, அதில் டேனின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான், ஆப்ரேஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி வைக்கிறதுல, அந்த டேனி மாதிரியே இருக்குது அவரை பார்க்க. இங்கே பாருங்கள், நான் உருவத்தில் மட்டும்தான் சொல்கிறேன், மற்றபடி நான் வேறு எதையுமே கம்பேரிசன் பண்ணலை. அவரை பார்க்குறப்போ அவ்வளவு ஸ்மார்ட்டாக இருக்கிறாப்புல. அவரை பார்க்குறப்ப எனக்கு அந்த டேனி ஞாபகம், ஒரு கம்பீரமாக இருக்கிற ஒரு டேனி, கர்ஜிக்கிற ஒரு டேனி. அதாவது என்ன எவனாலையும் என்னை தொட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு திமுறா நிற்பாப்புல டேனி. அந்த படத்தில் உண்மையிலே சூர்யாவை விட டேனி தான் ஹீரோ. நான் அவரை ஹீரோ ரேஞ்சில் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடத்தல் கும்பல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், கடத்தல் குடும்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார், மொத்தமாக ஃபேமிலி பிஸ்னஸை இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார். இதை எவனோ ஒருத்தர் ஒரு கான்ஸ்பிரசி தியரியால் எவனும் சொல்லலை, கேஸில் மாட்டியிருக்கு மொத்த ஃபேமிலி. ஐயா ஆதவ் அர்ஜுனாவை தவிர மற்றதெல்லாம் ஜாமீன் கேட்டு கோர்ட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்களா, ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கலாம் சொல்கிறாங்களே. யார் யாருன்னா, ஒன்று நம்ம ஜான் பிரிட்டோ, அவரை இனிமேல் ஜான் பிரிட்டோலாம் கூப்பிடாதீங்க, அவரை அந்த பேரை மறந்துடுங்க. அவருக்கு ஏத்தாப்பில் ஒரு பேர் வைக்கணும் சார். இத்தனை வருஷமாக தொழிலில் இருக்கிறாரு, தொழிலில் இருக்கிறவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க தெரியாதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு சார், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் வந்து லாங்கர் ரன்னில் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். அதுக்குன்னு ஒரு டெடிக்கேஷன் வேணும். அந்த தொழிலை அவர் எவ்வளோ தூரம் நேசிச்சிருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க்கு போடணும், எவ்வளவு பேரை பார்த்துட்டு வர வேண்டியது இருக்குது. அவரை இனிமேல் நீங்கள் வந்து ரோலக்ஸ் சார்னு கூப்பிடுங்க. ஜான் பிரிட்டோ அப்படின்னா கூப்பிடாதீங்க, ரோலக்ஸ் சார். எஸ் சார், நோ சார், ஓகே சார், நோ சார்லாம் சொல்லக்கூடாது, ரோலக்ஸ் சார், ஓகே. அதுமாதிரி ரோலக்ஸ் சார்னே அவரை வச்சுக்கோ. ரோலக்ஸ் சார் அந்த கேஸில் அக்யூஸ்டு நம்பர் 1. 3வது அக்யூஸ்டாக லீமா ரோஸ், யார் நம்ம லால்குடி எம்எல்ஏ இருக்காங்க இல்லைங்களா, ஐயா சாண்டியாகோ மார்ட்டினோட ஒய்ஃப், அவங்க தான் வந்து 3வது நபர். அதுக்கப்புறம் 5வது நபராக டெய்ஸி மார்ட்டின், டெய்ஸி ஆதவ் அர்ஜுனா இருக்காங்களா. டெய்ஸி யாருன்றது தெரியுமா? இப்போ இதை ஒரு கான்ஸ்பிரசி தியரி, யார் ஆதவ் அர்ஜுனாவும் டெய்ஸியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது கான்ஸ்பிரசி தியரியா, இல்லை அவங்க வந்து கடத்துனது கான்ஸ்பிரசி தியரியா, எதுன்றது தெரியல. ஏன் அவங்க வந்து அந்த ஜாமீன்றதை வாங்கணும்? இப்போ ஜான் பிரிட்டோ என் அண்ணனே இல்லைன்னு லீமா ரோஸ் அவங்க சொல்ல போகிறாங்களா? ஜான் பிரிட்டோவுக்கும் ஃபியூச்சர் கேமிங்க்கு இடையில ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது, அவர் தான் அதை வந்து ரன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாய். ஜான் பிரிட்டோ தான் வந்து ஃபியூச்சர் கேமிங்கை ரன் பண்ணுறாராம், அவரோட ஆலோசனையின்படி தான் அந்த ஆஃபீஸே இயங்குதான். இந்த ஃபியூச்சர் கேமிங்கை எங்கேயோ ஒரு இடத்துல அஃபிடவிட்டில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். யாரோட அஃபிடவிட்டுன்னு தெரியல, அது லீமா ரோஸோட அஃபிடவிட்டா இல்லை ஐயா ஆதவ் அர்ஜுனாவோட அஃபிடவிட்டா தெரில. ஆனால் ஏதோ ஒரு அஃபிடவிட்டில் இந்த ஃபியூச்சர் கேமிங்கிற வார்த்தை வந்திருந்தது. அப்போ அதுக்கு இதுக்கும் என்ன அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வரும் இந்த போதைப் பொருள் கடத்தலை மட்டும் இவர் பயன்படுத்தலை, போதைப் பொருள், ஹவாலா, என்னென்ன கடத்த முடியுமோ எல்லாமே இந்த கடல் வழியாக, அதாவது ரோட்டில் வந்தால் உடனே படக்குன்னு பிடிச்சி போடுறாங்கன்னு சொல்லி கடல் வழியாக கொண்டு வந்து அந்த பக்கம் தள்ளி விடுறது. ஸ்ரீலங்காலேருந்து பெரிய ஒரு மாஸ்டர் மைண்டாக இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு என்னமோ லோகேஷ் கனகராஜ் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. எந்த இடத்துல கொண்டாந்து பதுக்கி வச்சு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி
என்டையர் ஃபேமிலியே இதை வந்து ஆக்சுவலி கண்டிப்பாக சாண்டியாகோ மார்ட்டினுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஏன்னா லீகலாகவே மனுஷனுக்கு லாட்ரியில் கொட்டுன்னு கொட்டுது. அவர் இதிலெல்லாம் போயிட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணணுன்ற அவசியமே இல்லை சார். சும்மாவா ஒரு மனுஷன் 1000 கோடி ரூபா கொடுப்பேன், எலக்டோரல் பாண்டில் கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபாய் இது வரைக்கும் கொடுத்துருக்காப்புல சாண்டியாகோ மார்ட்டின். அவர் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்துருக்காரு, டிஎம்கேக்கு கொடுத்துருக்காரு, எல்லா கம்பெனிகளுக்கும் அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கார். இந்த அரசியல் கம்பெனிகள் அத்தனைக்கும் அவர் ஸ்பான்சர் பண்ணிக்க. பாஜகவுக்குமே ஆகாவும் கொடுக்கல அப்படின்னாலும் ஏதோ கொடுத்துருக்குறாப்புல அவர் கொடுத்துருக்காரு. அந்த சைடில் இது வரைக்கும் நேரடியாக சாண்டியாகோ மார்ட்டின் பாஜகவை பகைச்சிக்கிட்டதே கிடையாது. இப்போ 2 பேரையும் உள்ள இன்னும் சொல்லப்போனால் 3 பேர் பாண்டிச்சேரியில் அவர் பையன் வேறு இருக்காப்புல. இந்த 3 பேரையும் நேரடி அரசியலில் உள்ளே இறக்குனதுக்கு காரணம் எந்நேரம் வேணாலும் எது வேணாலும் நம்ம ஃபேமிலிக்கு அட்டாக் பண்ணலாம், அந்த அட்டாக்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை காத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நீங்களெல்லாம் போயிட்டு அரசியல் அதில் அடித்தது லக்குன்ற மாதிரி ஐயா ஆதவர்ஜுனா அமைச்சர் ஆகிட்டார். இப்போ இந்த ஜான் பிரிட்டோன்றது டெய்சி மார்ட்டினோட தாய்மாமன் கூட பிறந்த லீமா ரோஸோட கூட பிறந்த அண்ணன். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த ஜான் பிரிட்டோ நான் இல்லைன்றார். அந்த ஜான் பிரிட்டோ அப்போ கோர்ட்டு கொடுத்த ஆர்டரு, ஈடி போட்ட வழக்கு, அப்புறம் ஜான் பிரிட்டோ இப்போ இந்த லீமா ரோஸும் வேறு யாருமா, டெய்சி மார்ட்டினும் வேறு யாருமா, இவங்க எல்லாம் இந்த ஃபேமிலி மாதிரியே இன்னொரு ஃபேமிலி ஊரை ஏமாற்றி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கோ, ஊரை வந்து கடத்தலுக்கு கொண்டாந்து. இப்போ இடையில இப்போ இந்த டிவிக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, ஐயா ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க செட்டில் ஆகிடுவோம். அப்போ புரியல, இப்போ புரியுது. லாட்ரி, புதைப்பொருள், அதுக்கப்புறம் குதிரைபேரம், சரக்கு, இது அத்தனையும் ஏரியாவில் அந்த மாற்றம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாற்றம் இதுதான் நினைக்கிறேன். அதாவது வேறு பிராண்ட் எதுவும் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது, ஒரே பிராண்டு தான், அது நம்ம பிராண்டாக தான் இருக்கணும். தெரியலப்பா, சரக்கு நல்லா இருந்தால் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கத்தான் செய்யும். அது இல்லைப்பா, உண்மை இல்லையே. எந்த பொருளாக இருந்தாலும் நல்ல பொருளாக இருந்தால் தானே வியாபாரம் ஆகும். சந்தை, அது கள்ளச்சந்தையோ நல்ல சந்தையோ நல்ல பொருளோ போதை பொருளோ அது அந்த தரத்துக்கு ஏற்றாப்புல தானே. இப்போ டிவிக்காக்குள்ளே மொத்தமாக இப்போ பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, கவுண்டமணி என்ன ஒரு காமெடியில் சொல்லுவார், அக்கா மொத்த கும்பலும் அக்கடக்குள்ளே தான் அக்கா கிடக்கு அப்படிம்பார்ல, அதே மாதிரி மொத்த கும்பலும் அதுக்குள்ளே தான் குடும்பமாகவே கும்பலாக போயிட்டு உட்காந்துருக்குறாங்கன்னு வைங்கள. இது எல்லாமே எடுத்து எங்கேருந்து இப்போ ரீசெண்டாக மாட்டினது மே மாதம் அரௌண்ட் 250 crores ஆள் இங்கே இல்லவே இல்லைன்றாங்க. ஆனால் இவர் தான் எல்லாத்துக்கும் இந்த வேலையை பார்க்குறது. எவ்வளவு தைரியம் சார். இப்போ வெறும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணதுக்காகவே இதை கொண்டாந்து கொடுத்துட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணால் ஆதவர்ஜுனா சாரை கனெக்ட் பண்ணிட முடியுமா? ஏன்னா ஆதவர்ஜுனா சார் போதையை ஒழிக்கணுன்ற ஒரே குறிக்கோளோடு இருக்கிறார். ஒரே எய்ம் அவருக்கு, இந்த போதைப் பொருளை எப்படியும் தடுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம இந்த போதைப் பொருளை அனுமதிக்கவே கூடாது. வேறு யாரும் பண்ணுற போதைப் பொருளை அனுமதிக்கக்கூடாதா, இல்லை போதைப் பொருளையே அனுமதிக்கக்கூடாதா அப்படின்றது இப்போ இருக்கிறவங்களோட டவுட். நல்லா கேட்டுங்க. அவர் கண்ட்ரோலில் ஆல்மோஸ்ட் ஒரு 14 துறைமுகங்கள் இருக்குது. அந்த துறைமுகங்கள்லாம் கண்டெய்னர் வந்து இறங்காது, முழுக்க கடத்தல் பொருள் தான் வந்து இறங்கும். கூடுமான வரைக்கும் கோஸ்டலில் வந்து அந்த கோஸ்டல் கார்டு இருக்காங்கள்ல, அவங்க எவனாச்சும் படகுல எதையாச்சும் ஏற்றிட்டு வரானா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் கூடுமான வரைக்கும் எல்லாத்தையும், ஏன்னா இங்கே பெருசாக வந்து கண்காணிப்பெல்லாம் இருக்காது. அதை தேர்ந்தெடுத்து ஒரு மனுஷன் போயிருக்கிறது ஆக்சுவலி இதுதான் வேணும், சேவை செய்கிறதுக்காக. நெடுஞ்சாலைத்துறையிலையும் இந்த துறைமுகத்துலையும் சேவை செய்கிறதுக்காக போய். ஆனால் இது வரைக்கும் ஒரு வார்த்தை, ஐயா முதல்வர் என்னையை சந்தேகப்படுறீங்களா, நான் செலக்ட் பண்ண ஆளை சந்தேகப்படுறீங்களா, அவங்க தப்பானவங்களாக இருக்கலாம் ஆனால் இவங்க தப்பானவங்க இல்லை, அவங்க மேலே எனக்கு அவ்வளோ ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா பயலுக்கு அதுக்கப்புறம் சாலியாக இருந்துட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதானே சார். அதை தாண்டி ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அதை இப்போ கேட்டால் கேள்வி கேட்டவங்களையெல்லாம் தூக்கி கொண்டு போய் கேஸை போட்டு அவங்கள வந்து உள்ளே தள்ளுறதுக்கான எல்லா வேலையும், பேச விடாமல் ஆக்குறதுக்கு எல்லா வேலையும், அப்படி தானே. ஆனால் இங்கே ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று உண்டு சார். எதை நீ வேண்டான்னு சொல்லி அமுக்க பார்க்குறீங்க, நல்லதோ கெட்டதோ, அடுத்து அதைத்தான் இவங்க வீறிக்கிட்டு பண்ணுவாங்க.
எந்திரிச்சு குதித்து ஏறி நின்று இப்போ என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அடக்குறீங்களோ அவ்வளோக்கு அளவு அது டபுளாக தாண்டி மேலே வரும். அதுதான் இங்கே இருக்கிறதெல்லாம் எப்பயுமே இது வரைக்கும் நடந்திருக்குது. பட் அது அவருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் ஏன் இந்த வேலையை பார்த்தேன், இப்போ பிரச்சனை ஜான் பிரிட்டோ நான் கடத்தவே இல்லைன்ட்டார். ஜான் பிரிட்டோவுக்கு லீமா ரோஸுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு. டெய்ஸி அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ உண்மையிலேயே அமலாக்கத்துறை போதைப் பொருளை கண்டுபிடிச்சிச்சா இல்லை போதைப் பொருளை கண்டுபிடிச்ச மாதிரி கனவு காணுச்சேன் இல்லை, அதை மட்டும் அமலாக்கத்துறை சொல்லிட்டா போதும். ஏன்னா யாருமே அமலாக்கத்துறையே சொல்லுது இங்கே அங்கெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க செய்ய. சார் நீங்கள் தான் சார் பிடிச்சி வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்டேருந்து தான் சார் ரிப்போர்ட்டு முதல்ல போச்சு. அப்போ நீங்கள் எழுதின ரிப்போர்ட்டு தப்பா? ஆனால் இதெல்லாம் வழக்கெல்லாம் வந்து பயங்கரமாக கழுத்தை பிடிச்சி நெருக்கின்னு நினைக்கிறேன். வழக்கெல்லாம் ஒன்றும் நெருக்காது, வழக்கு வழுக்கிக்கிட்டு போயிடும். இதெல்லாம் எம்மாத்தத்துக்கு நிற்கும். ஒன்றும் இல்லை, அத்தானி போர்ட்டில் குஜராத் போர்ட்டில் டன் கணக்கில் இதெல்லாம் சும்மா 250 கோடி 25 crores ஒர்த்து இல்லை போதைப் பொருட்களை உள்ளுக்குள்ளே வச்சுருந்தாங்க. 25 crores ஒர்த்து. என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அதை அழிச்சாங்களா, இல்லை அதை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சாங்களா, இல்லை கவர்மெண்ட்டு வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிக்கு நாடு கடத்திருச்சா, இல்லை இந்த டிவிக்கில் ஒருத்தர் சொன்னால் அப்படியே மலைக்கு அடியில் போய் கொட்டுங்க அந்த மாதிரி எங்கேயாச்சும் கொட்டிட்டாங்களா, இல்லை எடுத்தவனுக்கே எதையும் திருப்பி சொல்ல கொஞ்சம் திரும்ப அந்த பொருளை எடுத்து வச்சுக்காம அப்படியே மொத்த பொருளையும் உள்ளவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களா தெரியாது. அதை பற்றி நம்ம என்றைக்காவது கவலைப்பட்டோமா? ஆனால் வெளியில் பேசுகிறப்ப எல்லாத்தையும் நாங்கள் ஒழிச்சிட்டோம், கிழிச்சிட்டோம், அழிச்சிட்டோம், பறிச்சிட்டோம், தடுத்துட்டோம் எல்லாம் பேசுவேன். அதே மாதிரி தான் இங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்குலாம் இந்த கேஸ் நிற்காது. தூய சக்தியா இல்லை போத சக்தியான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க.